Annyeong Darmies, welcome to Bangtan FF World. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் எல்லாருமே கேட்டுட்ருந்த பிடிஎஸ் OT7 ஹாரர் FF டார்க் ஐஸ் பார்ட் 10 தாண்டா பார்க்க போகிறோம். அண்ட் இனிமேல் இந்த எஃப்எஃபோட கண்டினியூஷன் வந்துட்டு இந்த சேனல்லேருந்து தாண்டா வரும் ஆர்மிஸ். ஓகேயா? ஸோ இதுன்னு இல்லை, விமன் குக்குது அந்த எஃப்எஃப்பும், அதுக்கப்புறம் இதோட கண்டினியூஷன்லாம் இதில் தான் வரும். அண்ட் இனிமேல் எல்லா ஒன் ஷாட்டும் சரி, ஸ்டோரிஸும் சரி இந்த சேனல்லேருந்து தாண்டா வரும். ஓகேயா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் நம்ம எதோட பார்த்துருந்தோம்னா, பேங்டன் பாய்ஸை அவங்க சிஸ்டர்ஸ் போயிட்டு வந்து காப்பாற்றிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி குயிலிக்கும் ஜிம்மனுக்கும் வந்துட்டு ஒரு மினி ஃபைட்டே நடந்திருக்கும். நம்ம ஜிம்மன்லாம் ஃப்ளர்ட் பண்ணியிருப்பான், அது அவளுக்கு பிடிச்சிருக்காது. ஸோ அண்டு தயங்கும் மயிலிக்கும் வந்துட்டு மயிலியோட முயல் குட்டியை வந்து தயங்க கொன்றுவாண்டா. ஸோ அந்த ஃபைட் வந்து போயிருக்கும். இப்போ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அங்கே கட் பண்ணி இங்கே நம்ம குழலி சைடு அவள் என்ன பண்ணிட்டுருக்கான்னா, ஒரு குதிரையை வந்து கூட்டிகிட்டு வந்து ஒரு மரத்தில் வந்து கட்டி போட்டுட்டு, உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் நீ என்னையே வந்து இது பண்ணுவ, இப்போ உன்னை எப்படி அடக்கி காமிச்சேன் பற்றியா, இந்த கிங்டமில் யாராலே உன்னை அடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் எப்படி உன்னை அடக்கி காமிச்சேன் பற்றியா, திமிரு பிடிச்ச குதிரை, இங்கேயே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த குதிரையை வந்து அந்த மரத்தில் வந்து கட்டி போட்டுட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, பக்கத்தில் கொஞ்சம் இந்த குட்டி குளம் மாதிரி இருக்குடா, லேக்ஸ் அது மாதிரி இருக்குது. அவன் வந்து அங்கே கொஞ்ச நேரம் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து அவன் வந்துட்டு போகிறா. அப்படி அவள் போயிட்டதுக்கப்புறமேட்டு இங்கே நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா, அப்படியே அந்த காட்டை வந்து சுற்றி பார்த்துட்டே வந்து வரான். அப்படி வரும்போது அந்த குதிரை வந்து அங்கே கட்டியிருக்கிறத பார்க்குறான். அந்த குதிரை கத்திக்கிட்டே இருக்குது. ஸோ ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா, இது என்ன நையனையும் கத்திக்கிட்டே இருக்குது, யாரோட குதிரை அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்க்குறான். பட் அங்கே வந்து பக்கத்தில் யாருமே இல்லை. ஸோ ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா, ஒரு வேளை இதை வந்து ஹண்ட் பண்ணுறதுக்காக கட்டி வச்சுட்டாங்களோ என்னமோ, சரி நம்ம இதை அவுத்து விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த குதிரையை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுறான். அது ஓடிடுது. அது ஓடினதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்து இப்போ எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது, சும்மா கத்திக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்போ பின்னாடியிலேருந்து ஒரு வாய்ஸ், அட்டே அப்படின்ற மாதிரி. இவன் ஜங்குக்கா யாரை பார்த்தா அட்டேன்னா யார் அது அப்படின்ற மாதிரி திரும்ப அங்கே நம்ம குழலி அப்படியே ஹிப்பில் கை வச்சுட்டு அப்படியே கோவமாக வந்து நின்றுட்டுருக்கா. நம்ம ஜங்குக்கா குழலி அப்படியே மேலேருந்து ஹெட் டு டோ அப்படியே வந்து ஸ்கேன் பண்ணுறான். குழலி வந்துட்டு அவ்வளோ அழகாக வந்து இருக்காடா. அவளுமே வந்து இந்த குயின்ஸ்லாம் வந்து வியர் பண்ணுவாங்கள்ல, மாஸ்க்ஸ் அண்டு அந்த ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாம் வந்து போட்டுட்ருக்கா. அப்படியே வந்து அவள் வந்து ஃபேஸ் வாஷ் வேறு பண்ணிட்டு வந்திருப்பாள். ஸோ அந்த வாட்டர் டாப்லைட்ஸ் அது எல்லாமே அவள் ஃபேஸில் அப்படியே வந்து வருது. அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்து அவளை வந்துட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டே நின்றுட்டுருக்கான். இங்கே குழலியா, யாரா நீ, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட குதிரையை நீ வந்து அவிழ்த்து விட்டுருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் வந்து ஜங்குக்கை தாண்டி போகிறா. பிகாஸ் அந்த குதிரை ஓடி இருக்கும்ல, ஸோ அதை பிடிக்கலான்ட்டு போகிறா. பட் அது எங்கே போச்சுன்னே தெரியல, அது எங்கேயோ ஓடிடுச்சு. இங்கே குழலிக்கு செம்ம காண்டாகுது. பிகாஸ் வந்து அவள் வந்து அந்த குதிரையை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சிருப்பா. பிகாஸ் அந்த குதிரை வந்து அந்த யாருக்குமே அடங்காது, திமிரு பிடிச்ச குதிரை அது. அவள் என்ன பண்ணியிருப்பான்னா, என்கிட்டயே ஆட்டம் காட்டுறான்ற மாதிரி அதை அடக்கி கிங்டம் கூப்பிட்டு போகலாம், அதாவது அவளோட பேலஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு போய் அவள் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அதை வந்து பிடிச்சிருப்பா ஆக்சுவலி. பட் நம்ம ஜங்குக்கு வந்து அதை அவுத்து விட்டதுனால நம்ம குழலிக்கு செம்மக்கம் வருது. அவள் அப்படியே திரும்பிட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என்னோட குதிரையை என்னோட அனுமதி இல்லாமல் நீ வந்து அவுத்து விட்டுருப்ப, இதுக்கு நான் சும்மா விட மாட்டேன், யார்ரா நீ, என்னோட கிங்டம்க்கு நீ எப்படி வந்த, நீ பார்த்தா என்னோட கிங்டம் மாதிரி தெரியலையே, உண்மையை சொல்லு, யார் நீ அப்படின்ற மாதிரி இவள் பாட்டு வந்து பேசிகிட்டே போயிட்டுருக்கா. பட் நம்ம ஜங்குக்கு எதுவுமே கேட்கல. அவன் ஜஸ்ட் நம்ம குழலியோட ஐஸை வந்துட்டு அப்படியே மெஸ்மரைஸ் ஆகி பார்த்துட்ருக்கான். பிகாஸ் அவளோட ஐஸ் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் வந்து அந்த நெட்டட் மாஸ்கில் வந்து அவளோட லிப்ஸ் வந்துட்டு தெரியுது. ஸோ ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா, அவளை அப்படியே வந்துட்டு பார்த்துட்ருக்கான். அவள் பேசுகிறதுலாம் கூட நம்ம ஜங்குக்கு வந்து கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டு வந்து அவள் திட்டுறான்னு கூட தெரியாமல் வந்து அப்படியே பார்த்துட்ருக்கான். இங்கே நம்ம குழலிக்கு செம்ம காண்டாகுது. பிகாஸ் ஜங்குக்கு பேசவே மாட்டான். பேசாமல் அவளே பார்க்குறது வந்து அவளுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஸோ என்ன பண்ணுறான்னா,
அவள் வந்து என்னடா நான் பாட்டு பேசிகிட்டே இருக்கேன், நீ பேசாமல் வந்துட்டு நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கிட்ட வந்து போகிறா. அப்போ தான் வந்து ஜங்குக் வந்து நோட்டீஸ் பண்ணுறான் வந்துட்டு கிட்ட வரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜங்குக் வந்துட்டு அது வந்து மன்னிச்சிருங்க, நான் அந்த குதிரை வந்து ஹண்ட்டுக்காக தான், ஐ மீன் வேட்டையாடுறதுக்காக தான் வந்து யாரோ பிடிச்சி வச்சுருக்காங்கன்ற மாதிரி நினச்சிட்டு தப்பாக நினச்சிட்டு தான் நான் அதை வந்து கழட்டி விட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, அது உங்கள் குதிரைன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு ஜங்குக் சொல்ல. இங்கே குழலியா, உனக்கு அது பிடிக்க எவ்வளோ கஷ்டம்னு உனக்கு தெரியுமாடா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை பிடிச்சேன்னு உனக்கு தெரியுமா, இப்போ நான் என்ன பண்ணுவேன், அது போயிடுச்சு, இதுக்கு நான் ஒன்று சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா ஜங்குக்கை வந்துட்டு அடிக்க, ஐ மீன் அந்த ஸ்வாட் எடுக்கிறா. ஜேகே பார்த்துட்டு, ஏய் என்ன நானும் சும்மா போனால் போதுன்னு பார்த்துட்டு இருந்தா ரொம்ப ஓவராக பேசுகிறேன், ஃபஸ்ட்டு மரியாதை குட்ரி அப்படின்ற சொல்ல, எங்கடி நினச்சிட்ருக்கேன் நீ அப்படின்ற மாதிரி ஜங்குக் கேட்க எங்கள் குழலைக்கு செம்ம காண்டாகுது. பிகாஸ் குழலையை வந்துட்டு இது வேற யாருமே வந்து அந்த மாதிரி பேசியிருக்க மாட்டாங்க, அண்ட் டீ போட்டெல்லாம் பேசியிருக்கவே மாட்டாங்க. ஜேகே அப்படி கூப்பிட்டதுனால எங்கள் குழலியா, உனக்கு இவ்வளோ தைரியம் தான் என்னை பார்த்து டீன்னுவ அப்படின்னு சொல்ல. இங்கே ஜேகே, நீ மட்டும் என்ன டான்னு சொல்லி கூப்பிட்டில, முதல்ல மரியாதைனா என்னன்னு தெரிஞ்சுக்கோ, மரியாதை கொடு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமேட்டு நீ வந்து மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்ல. எங்கள் குழலியா, இந்த நாட்டோட இளவரசிக்கிட்டே நீ இப்படி பேசுறியா, நீ பார்க்க என்னோட நாடு மாதிரி தெரியலையே, அதான் என்னை பற்றி தெரியாமல் ரொம்ப பேசிகிட்ருக்கா, ஓவராக பேசுகிற அப்படின்ற மாதிரி குழலி சொல்ல. இங்கே ஜங்குக்கா, நீ யாராக வேணா இரு, முதல்ல தெரியாதவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல. எங்கள் குழலி, மரியாதை தானேடா, வா நான் தரேன், நான் காட்டுற உண்மையான மரியாதை என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுறான்னா அந்த ஸ்வாடை எடுத்து நம்ம ஜங்குக்கை வந்து அட்டாக் பண்ண வரா. ஸோ ஜங்குக் என்ன பண்ணுறான்னா அந்த ஸ்வாடை வந்து அவனோட ஸ்வாடால் தடுத்து நிறுத்தி, ஹோ மேடம் ஃபைட்டுக்கு வரீங்களோ அப்படின்னு கேட்க, எங்கள் குழலி, பார்த்தா தெரில, எங்கள் ஊர்லலாம் இப்படி தான் நாங்கள் வரவேற்போம், முடிஞ்சா என்னை தாண்டி நீ போடா அப்படின்ற மாதிரி குழலி சொல்ல. இங்கே ஜங்குக்கு, சவாலுக்கே சவாலா, நான்லாம் வாடி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு அந்த 2 பேரும் வந்துட்டு சரியாக அந்த ஃபைட் பண்ணுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சதே கிடையாது. ரொம்ப ஜங்குக்கு இவன் பொண்ணுன்னெலாம் பார்க்க மாட்டான், அவன் வேற மாதிரி ஃபைட் பண்ணுறான். எங்கள் குழலையுமேன்ட்டு செம்மையாக அந்த ஃபைட் பண்ணிகிட்ருக்காடா. 2 பேரும் வந்துட்டு மாறி ஃபைட் பண்ண 2 பேருக்குமே கொஞ்சம் நேரத்துலேயே வந்து டயர்டாயிருது. பட் அதையுமே அவங்க கண்டுக்காமல் 2 பேரும் செம்மையாக அந்த ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு கட்டத்தில் குழலி என்ன பண்ணுறான்னா ஜங்குக்கோட ஸ்வாடை அப்படியே வந்துட்டு மேலே தூக்கி கீழே வந்து போட்டுடுறா. ஸோ ஜங்குக்கு வந்து இப்போ லாக் ஆகிடுறான். குழலி வந்து அவளோட ஸ்வாடை வந்து ஜங்குக்கோட கழுத்துக்கிட்ட நீட்டி அப்படியே குத்துற மாதிரி வந்துட்டு வைக்கிறா. ஜங்குக்கு அப்படியே ஒரு நிமிஷம் குழலியை பார்க்குறான். அவளா, வாய் பேச்சு மட்டும் இங்கே செல்லாது தம்பி, கை வீச்சுலேயும் உன்னோட திறமை என்னன்னு காட்டணும். இதில் பேச வந்துட்டான், இப்போ பேசுகிறா, முடிஞ்சா உன்னை நீ பேசுகிறா அப்படின்ற மாதிரி குழலி சொல்ல. ஜங்குக்கா, இன்னும் இவ இப்படி பேசுகிறா, பொண்ணா இவ அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் பார்க்க. அப்போ நம்ம குழலி, என்ன சொன்ன, சவாலுக்கே சவால், அந்த சவாலே இப்போ என் முன்னாடி முட்டி போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல. எங்கள் ஜங்குக்கா அப்படியே குழலியை பார்த்துட்டே இருக்கான். ஸோ அவள் பேசிட்டு என்ன பண்ணுறான்னா அந்த சுற்றுவாங்கல்லடா, லைக் கத்தியை நெக்கில் வச்சுட்டு அப்படியே அவங்கள சுற்றி வருவாங்கள்ல, அது மாதிரி சுற்றிட்டு அவள் பேசிகிட்ருக்கான். ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா அவள் அசந்த நேரமாக பார்த்து அந்த ஸ்வாடை வாங்கி அப்படியே நம்ம குழலிக்கிட்ட இழுத்துடுறான். ஸோ அந்த ஸ்வாடை பிடிச்சி இழுத்துருப்பான். ஸோ அவள் வந்து அப்படியே ஜங்குக் மேலே வந்து விழுந்திருப்பா. பிகாஸ் வந்து ஜங்குக் முட்டி போட்டிருப்பான். ஸோ அவன் பிடிச்சி இழுக்க அந்த ஃபோர்ஸில் வந்துட்டு அவள் வந்து மேலே வந்து விழுந்துடுறான். ஜங்குக் மேலே வந்து விழுந்துடுவான். ஜங்குக் என்ன பண்ணுவான்னா அவன் இப்போ வந்து ஜங்குக் கீழே இருப்பான், நீங்கள் மேலே இருப்பீங்க. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா அப்படியே உங்களை திருப்பி போட்டு நீங்கள் வந்து இப்போ கீழே இருக்கீங்க, ஜங்குக் உங்களுக்கு மேலே இருக்கான். ஸோ ஜங்குக் சொல்கிறான், கெப்பர், நான் நினச்சேன்னா என்ன வேணால் பண்ணுவேன், போனால் போகுது, பொண்ணாச்சுன்னு பொறுமையாக போனேன், அதுக்குன்ட்டு நீ இப்படி ஓவராலாக பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. குழலி, மரியாதையாக மேலே தேஞ்சிக்கோ அப்படின்னு சொல்ல. ஜங்குக்கு, முடியாதுரி, என்னமோ பெருசாக பேசுனேன், இப்போ பேசு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்ல. குழலிக்கு செம்ம கடுப்பாகுது. மரியாதையை மேலே ஏஞ்சிக்கோடா அப்படின்னு சொல்ல.
இங்கே ஜாங்குக்கு அவ்வளோ திமிராடி உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, இங்கே குழலி அப்படியே ஜாங்குக்கை பார்க்க, ஜாங்குக்கு என்ன பண்ணுறான்னா அந்த குழலி போட்டிருப்பாளடா ஃபேஸ் மாஸ்க், அதை வந்து கழட்டி விட்டுறான், எடுத்துருவான். அதை எடுத்துட்டு அப்படியே நம்ம ஜாங்குக் குழலியை பார்க்குறான். பார்த்த உடனே தலைவர் வந்து ஃப்ளாட்டு, பிகாஸ் ஃபுல் ஃபேஸையும் பார்த்துருப்பான். பார்த்த உடனே தலைவர் வந்து அவ்வளோதான் ஃப்ளாட் ஆகிட்டார். இங்கே குழலியா அப்படியே பார்க்க, ஜாங்குக்கும் பார்க்க, 2 பேருக்கும் நடுவில் ஒரு ஐ கான்டாக்ட் போகுது. எங்கள் குழலி ஆல்ரெடி அவள் ஃப்ளர்ட்டி கேரக்டர் வேறு இல்லை. ஸோ ஜங்குக்கோட ஐஸை பார்க்க அவளா, என்னடா இது, என்ன ஐஸ்டா இது, ஐயோ கடவுளே அப்படின்ற மாதிரி அவன் மைண்ட் வாய்ஸ். எங்கள் ஜங்குக்கா பா என்னம்மா இருக்கா அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு ஒரு பக்கம். ஸோ 2 பேருமே மைண்ட் வாய்ஸில் அந்த மாதிரி நினச்சிட்டு பட் வெளியில் வந்து சண்டை போட்டுட்ருக்கீங்க. இங்கே குழலி வந்துட்டு கான்ஷியஸ் வந்துட்டு ஜங்குக்கு அப்படியே அவளை பார்த்துட்ருக்கிறத பார்த்துட்டு அவன் என்ன பண்ணுறான்னா இதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பிடிச்சி தள்ளி விட்டுருவா. அவன் கீழே விழுந்துருவான். இவன் டக்குன்னு ஏஞ்சி நின்றுட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்ன பிடிச்சி கிட்ட எழுப்ப அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சண்டைக்கு போக, அப்போ ஒரு வாய்ஸ் குழலி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. இவ யாரா அப்படின்னு திரும்பி பார்த்தா அங்கே வந்து குழலியோட அக்காங்க, அதான் நம்ம யுவராணி, சீதா, ராதாலாம் வந்திருக்காங்க. கூட நம்ம ஹயாங் லைன்ஸ் வந்திருக்காங்கடா. குழலி வந்துட்டு பார்க்க, அப்போ வந்து நம்ம யுவராணி என்ன பண்ணுறேன்னா, அங்கே என்ன பண்ணிருக்க அப்படின்னு சொல்ல குழலி, அக்கா இவன் யாருன்னே தெரிலக்கா, என்னோடய குதிரை உனக்கே தெரியும்ல, நான் அந்த குதிரை எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை இது பண்ணன்ட்டு, அதுக்காக தான் இன்றைக்கி நான் கிளம்பணுன்னு உனக்கு தெரியும்ல. ஆமாம், என்ன அந்த குதிரையை நான் கஷ்டப்பட்டு பிடிச்சேன், இவன் பாட்டு அசால்ட்டாக கழட்டி விட்டுட்டாங்க்கா, செம்ம கடுப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டு குழலி சொல்ல, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேர்ள்ஸ், அதாவது ஹயாங் லைன்ஸோட கேர்ள்ஸ் இருக்காங்களா, அவங்க தெட்டி பார்த்தா அது நம்ம ஜங்குக்கு. ஸோ ராதா என்ன பண்ணுறான்னா, லூசாடி நீ, அவர் யாருன்னு தெரியாமல் அவரை போய் அப்படின்னு சொல்லிட்டு ராதா வந்து ஜங்குக்கை வந்து தூக்கி விட்றா. ஜங்குக்கா ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்ல, ராதா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்க. இங்கே நீங்கள் குழலி, யார் அவன், இவனுக்கு எதுக்கு நான் மரியாதை தரணும் அப்படின்ற மாதிரி கேட்க, இங்கே நம்ம யுவராணி வாய் மேலே போடுவேன், அவங்க நம்ம நாட்டோட விருந்தாளிகள், சவுத் கொரியாவோட பிரின்ஸ் அவங்க அப்படி சொல்ல, இங்கே நம்ம ஜின்னு யுவராணி அப்படின்னு கூப்பிட, இவங்க திரும்பி சொல்லுங்கள் ஜின் அப்படின்னு சொல்ல, ஒரு குட்டி திருத்தம், நாங்கள் பிரின்ஸ் இல்லை கிங்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, யுவராணியும் வந்து கிங்கு அப்படின்ற மாதிரி அவ சொல்ல, இங்கே குழலியா, கிங்கா என்னமோ, என்னை பொறுத்த வரைக்கும் இவன்லாம் ஒரு ஆளே கிடையாது, என்னோடய குதிரை அவுத்து விட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கெல்லாம் நான் மரியாதைலாம் தர முடியாது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கூப்பிட்டு வச்சு என்ன மரியாதை பண்ணுமோ அதை பண்ணிக்கோங்க, என்னாலாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவள் அப்படியே நடந்து போகிறா. ஸோ அவள் வந்து போயிடுறான். இங்கே மித்ரா, குழலி நில்லு, அக்கா என்னால் முடியாதுக்கா அப்படின்னு சொல்ல, குழலி அப்படின்னு கூப்பிட, இங்கே அவளுமே வந்துட்டு, என்னக்கா விருந்தாளிங்கன்னா மரியாதை கொடுக்கணும், நம்ம விருந்தாளிங்க நம்மளுக்காக வந்திருக்காங்க, அவங்கள நீ இப்படி தான் அவமானப்படுத்துவியா, அக்கா இவன் பண்ணது முதல்ல அவன் இவன் கூப்பிட்றத நிறுத்து, அவன் வந்து ஒரு கிங்கு, அதனால் அவருக்கு மரியாதை கொடுக்கப்பாரு, இப்போ உனக்கு என்னதான்க்கா வேணும், நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கொடி போக்கா அப்படின்னு சொல்லிட்டு குழலி என்ன பண்ணுறான்னா அப்படியே கோவப்பட்டு அங்கேருந்து போயிடுறா. ஸோ இங்கே நம்ம மித்ரா வந்து அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஜங்குக்கு, அவளை மன்னிச்சிருங்க, அவள் கொஞ்சம் அப்படி தான், கொஞ்சம் சட்டுன்னு கோவம் வந்துடும், அவளை மன்னிச்சிருங்க அப்படி சொல்ல, ஜங்குக்கும் இல்லை பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே, கோவக்காரி, அழகு இருக்கிற இடத்துல தான் திமிரு இருக்குன்னு சொல்லுவாங்க, கரெக்டு தான், இவ்வளோ அழகாக இருக்கிறவளுக்கு திமிரு இல்லைன்னா எப்படி, திமிரை அடக்கி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக் மைண்ட் வாய்ஸு. இங்கே நம்ம யுவராணி, ஜங்குக் சொல்லுங்கள் என்ன யோசிச்சுட்ருக்கீங்க, இல்லை ஒன்றும் இல்லை சும்மா, சரி வாங்க நம்ம போகலாம் அப்படி சொல்லிட்டு இவங்க வரும்போது அப்படியே கரெக்டாக தயாங்கும் ஜிம்மனும் வந்துடுறாங்க. வரவே ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் வந்து கிங்டம்க்கு தாண்டா வராங்க. நம்ம குயின்ஸ், அதாவது நம்ம குழலி,
குயிலி மயிலிலாம் வந்து கோவத்தில் இருந்திருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் நேராக வந்து அவங்களோட பேலஸ்க்கு வந்து போயிடுறாங்க. ஸோ நம்ம கேர்ள்ஸ் வந்து பாய்ஸை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க பேலஸ்க்கு. ஃபைனலாக பேலஸ்க்கும் வந்து வந்துடுறாங்க. வந்துட்டு உங்கள் அப்பா, அதாவது கிங்கு ஆதித்யவர்மா எல்லாருமே வந்துட்டு அங்கே வாசல்லே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. பிகாஸ் விருந்தாளிங்கள்ல, ஸோ அவங்கள வர வைக்கணுன்றதுக்காக எல்லாருமே வந்துட்டு வாசல்லே வந்து இருக்காங்க. அயன்வர்மா, ஆதித்யவர்மான்னு சொல்லிட்டு. உங்கள் அம்மாங்கள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஆரத்தி எடுத்து வர வைக்கிறாங்க. நம்ம பாய்ஸ்க்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது. பிகாஸ் அவங்க சவுத் கொரியாவில் வந்து இந்த ஆரத்தி அதெல்லாம் வந்து பண்ண மாட்டாங்கள்ல, நம்ம சைட் தானடா. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு வந்து அதெல்லாம் பிடிச்சிருக்கு. அதனால் அவங்க வந்து அப்படியே வந்து பார்த்துட்ருக்காங்க. ப்ளஸ் நம்ம பாய்ஸ்க்கு வந்து நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்ஸில் நம்ம பீப்புள்ஸ் போட்டிருக்க ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் அண்டு அவங்கள வந்து வெல்கம் பண்ணுற விதம்னு சொல்லிட்டு எல்லாமே பிடிச்சிருக்கு. ஸோ அவங்களும் வந்துட்டு ஹாப்பியாக வந்து வராங்க. அந்த டைம் இவங்க உள்ளே வரும்போது நம்ம ரோனா, லூனா, யூனாலாம் இருக்காங்கள்ல, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுமே வந்துட்டு வெல்கம்காக நின்றுட்டுருக்காங்கடா. அப்போ அவங்க வந்து நம்ம விமன் குக்கை வந்து பார்க்குறாங்க. விமன் குக்கை பார்த்த உடனே ரூனா, லூனா, யூனாக்கு வந்து ரொம்ப வந்து பிடிச்சி போயிடுது. அவங்க வந்து அப்படியே வந்து நம்ம விமன் குக்கை வந்து பார்த்துட்டே இருக்காங்க. அப்போது வந்து நம்ம ஜிம்மன் வந்து என்ன பண்ணுறான்னா, அவன் தான் ஃப்ளட்டிங் கிங் ஆச்சே. ஸோ இவங்க பார்க்குறத பார்த்துட்டு அவன் வந்து என்ன பண்ணுறான், விங்க் பண்ணுறான் அவங்க 3 பேரையும் பார்த்துட்டு. ஸோ அவங்க 3 பேருக்கும் அப்படியே ப்ளஷ்ஷாக இருக்குது. ஸோ அப்படி இருக்க இங்கே ஆதித்யவர்மா என்ன சொல்கிறேன், ஆதித்யவர்மா அயன்வர்மா வந்துட்டு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இவங்க பின்னாடியே வந்துட்டு ரூனா, லூனா, யூனாலாம் போயிட்டுருக்காங்க. அப்போது வந்து உள்ளே போயிட்டு எல்லாரையும் வந்து உட்கார வச்சுட்டு, இந்த மாதிரி நீங்கள் வந்து எங்கள் நாட்டுக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஜின் சொல்கிறாரு, அரசே இந்த மாதிரி வந்து எங்களோட அப்பா தான் வந்து எங்களை அனுப்புனார், வணிகம்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக தான் நாங்கள் இந்த நாட்டுக்கு வந்து வந்தோம் அப்படின்னு சொல்ல, ஆதித்யவர்மா வந்து சொன்னார்ப்பா, உங்கள் அப்பாவும் நானும் வந்து நண்பர்கள், அதனால் வந்து அவர் சொன்னார் அப்படி சொல்ல, அப்படியா அப்படின்ற மாதிரி இவங்கெல்லாம் வந்துட்டு, அதாவது பாய்ஸ் வந்து உங்கள் அப்பாக்கிட்டேயும் உங்கள் பெரியப்பாக்கிட்டேயும் வந்து பேசிகிட்ருக்காங்கடா. ஸோ இதெல்லாம் வந்து ரோனா, லூனா, யூனாலாம் வந்துட்டு பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஜிம்மன் சும்மாவே இருக்க மாட்டான், அவங்கள பார்த்து விங்க் பண்ணுறது அந்த மாதிரி வந்து கொஞ்சம் பண்ணிகிட்ருக்கான். இதுவே அவங்க 3 பேருக்கும் வந்துட்டு அப்படியே ஷையாக ஆகுது. அதுக்கப்புறமேட்டு ஓகேன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா என்ன சொல்கிறாருன்னா, சரி நீங்கள் போயிட்டு ரெஸ்ட் எடுங்க, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருப்பீங்க, அதனால் டயர்டாக இருப்பீங்க, அதனால் போய் ஓய்வெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்ஸை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து அவங்க ரூமை வந்து காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, காட்ஸும் வந்து ஓகேன்ற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. போயிட்டதுக்கப்புறமேட்டு இங்கே நம்ம ரூனா, லூனா, யூனா என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க வந்து அவங்க ரூமில் உட்காந்துட்டு நம்ம ரோனா வந்துட்டு சொல்கிறா, அவள் தான் ஆக்சுவலி பெரிய பொண்ணுல. ஸோ அவள் வந்து சொல்கிறா, இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து அவனை ரொம்ப பிடிச்சிருக்குடி அப்படின்னு சொல்ல, எவனை அப்படின்ற மாதிரி கேட்க ஜிம்மனை வந்துட்டு சொல்கிறா. அப்போ வந்துட்டு நம்ம லூனா வந்து என்ன சொல்கிறான்னா, அவங்க வயசு கூட தெரியாது, உனக்கு வந்து யுவராணி வயசு அப்படின்னு பார்த்தோம்னா, ஜிம்மன் வந்து ஒரு வேளை அவங்க 3 பேரும் நமக்கு சின்னவங்களா இருந்தால் என்னடி பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ யூனா சின்னவங்களோ பெரியவங்களோ நான் வந்து பார்த்துட்டேன், அதனால அவங்க நமக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்க 3 பேரும் இந்த மாதிரி அந்த பிளான் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ விமன் குக்கை வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாய்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து ரூம் வந்து கொடுத்துட்றாங்க. பட் நம்ம விமன் குக் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களுக்கு வந்து ஒன்றாவே கொடுத்துருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு 3 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க. அப்போது நம்ம தேவங்க வந்துட்டு சொல்கிறான், ஆண்டி ஜிம்மனை உனக்கு வேறு வேலையே இல்லையா, எப்போ பாரு இப்படி தான் ஃப்ளர்ட் பண்ணிகிட்டே இருப்பியா, நம்ம வேறு நாட்டுக்கு வந்திருக்கோன்றதை மறந்துடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜிம்மன் வந்து லைஃப்னால் வந்துட்டு என்ஜாய் பண்ணணும்டா, சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும், விட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே நம்ம தாங்க ஜின்னாயாங்க்கும் நாம்ஜினாயாங்க்கு மட்டும் தெரியட்டும் அவனை நீ மாட்டினடி அப்படின்ற மாதிரி இதுங்க வந்துட்டு பேசிகிட்ருக்க. அப்படியே வந்து உங்கள் சைடு கேர்ள்ஸ் சைடு. ஸோ கேர்ள்ஸ் நீங்கள் 7 பேரும் ஒன்றா உட்காந்துட்ருக்கீங்கடா. அப்போ வந்து நம்ம யுவராணி வந்துட்டு, குழலி நீ பண்ணது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்ல, இங்கே நீங்கள் அக்கா அவன் என்ன பண்ணான்னு உனக்கு தெரியாதுக்கா, தெரிஞ்சா நீ இப்படிலாம் பேச மாட்டேன், இங்கே பாரு குழலி அவர் என்ன வேணால் பண்ணட்டும், ஃபஸ்ட்டு நீ அவன் இவன் கூப்பிட்றது நிறுத்து, அவங்க நம்மளோட விருந்தாளி, பத்தாததுக்கு சவுத் கொரியாவோட கிங் அவர், அதனால் அதுக்காச்சும் நீ மரியாதை கொடுக்கணும், அவருக்கு இல்லைனாலும் அவரோட பதவிக்கு நீ மரியாதை கொடுத்து தான் ஆகணும், புரியுதா
அக்கா புரியுதா இல்லையா? சரிக்கா அப்படின்ற மாதிரி குழலி சொல்ல, இங்கே நீங்கள் குயிலி மயிலி வந்துட்டு இவன் என்ன பண்ணா அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ நீங்கள் வந்துட்டு திருன்னு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ யுவராணி சொல்கிறா, அவர் என்ன வேணால் பண்ணிக்கிட்டோம், ஆனால் நீ வந்துட்டு மரியாதை கொடுத்து தான் பேசணும். நம்ம அப்பா அம்மா என்ன அப்படியே நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க, நம்ம பண்பாடை நீ மறந்துட்டியா? எதிரியாகவே இருந்தாலும் விருந்தாளிங்கன்னா அவங்கள உபசரிக்கணும், அதுதானே நம்ம பண்பாடு அப்படி சொல்ல குழலி வந்து, அக்கா அவன் சொல்லாத அவருன்னு சொல்லு. சரிக்கா, அவர் வந்து அக்கா உனக்கு நான் எப்படி நான் சொல்லுவேன்? இங்கே பாரு குழலி, உன்னோட கோவம் எல்லாமே எனக்கு புரியுது. அதுக்குன்னு சொல்லிட்டு நீ அவரை வந்து அப்படிலாம் சொல்லக்கூடாது, புரியுதா? அவருக்கு மரியாதை கொடுத்து அவரை நடத்து. சரிக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சைலண்ட் ஆகிடுறீங்கடா. பிகாஸ் வந்து உங்களுக்கு உங்கள் அக்கானா ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் வந்து அவங்க மேலே இருக்கிற மரியாதைனால அவங்கள எதிர்த்து நீங்கள் வந்துட்டு பேச மாட்டீங்க. அவங்க ஒன்று சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருப்பீங்க. நீங்கன்னு இல்லைடா, நீங்கள் 6 பேருமே வந்துட்டு யுவராணியை வந்து எதிர்த்து எதுவுமே பேச மாட்டீங்க அந்த மாதிரி. ஸோ அப்படி இருக்க யுவராணி, மித்ரா, ராதா, அதுக்கப்புறம் வந்துட்டு சீதாலாம் வந்து சரி நீங்கள் வந்து ரெடி ஆகுங்க, நாங்கள் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. பிகாஸ் நீங்கள் கேர்ள்ஸ் 3 பேரும் வந்துட்டு வாரியர்ஸ் ட்ரெஸ் தானடா போட்டிருப்பீங்க. ஸோ அதனால் அவங்க அப்படி சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஸோ இங்கே நம்ம மயிலிக்கு வந்து ஒன்றுமே தெரியாது, மயிலிக்கும் அந்த குயிலிக்கும் ஒன்றுமே தெரியாது இல்லையா? ஸோ அவங்க வந்துட்டு கேட்குறாங்க, என்னடி ஆச்சு, ஏன்டி அவங்க அப்படி பேசிட்டு போகிறாங்க, லெக்சர் எடுக்கிறாங்க, ஏன் என்ன பண்ண அப்படின்ற மாதிரி வந்துட்டு குயிலி கேட்க, அதுக்கு குழலி வந்துட்டு அதை ஏன்டி கேட்குற, அது ஒரு பெரிய கதை அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறீங்க. அப்போது இவங்க 2 பேரும் பார்த்துட்டு சரி விடு, யாராக இருந்தா என்ன, அதான் சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஏஞ்சி போயிடுறாங்க. இங்கே குழலி, விடு பார்த்துக்கலாமா போங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே போய் ரெடியாக போயிட்டாடா. ஆஃப்டர் 5 மினிட்ஸ் எல்லாம் 3 பேரும் வந்துட்டு நல்லா ரெடியாகி வந்திருக்கீங்க. ஸோ இப்போ வந்து உங்கள் அப்பா எல்லாரையும் கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு ஒரு சோல்ஜர் வந்து சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லாருமே வந்துட்டு போகிறீங்கடா. போயிட்டு அங்கே வந்து உங்களுக்குன்னு ஒரு சேர்ஸ் இருக்கும்ல, ஸோ அதில் உட்காந்துருக்கீங்க. ரோனா, லோனா, யோனாவும் வந்துட்டு இருக்காங்க. விமன் குக்கு ப்ளஸ் வந்துட்டு நம்ம அயோங் லைன்ஸ் எல்லாருமே வந்துட்டு இருக்காங்கடா. அப்போ வந்து அப்பா என்ன சொல்கிறாருன்னா, மயிலி வந்து சோகமாகவே இருக்கா. ஸோ குயிலி வந்து என்ன கேட்குறான்னா, ஏண்டி சோகமாக இருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்க, மயிலி வந்து என்னோடய முயல் குட்டி இறந்து போச்சுடி, அதை ஒருத்தன் கொன்னுட்டான் அப்படிங்கிறா. குழலி வந்து யார் இது அப்படின்னு கேட்க, எனக்கு தெரியல, அவன் யாருன்னே தெரியல, புதுசாக இருந்தான், நம்ம நாட்டு மாதிரியே அவன் தெரியல, அவன் யாருன்னும் எனக்கு தெரில, அவன் கையில் மட்டும் கிடச்சான்னா அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்க. இவங்க 2 பேரும் குழலியும் குயிலியும் சரி விடு, இங்கே இருந்தால் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்க. அப்போ ஒரு சோல்ஜர் வந்து உங்கள் அப்பா கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்ல நீங்கள் 3 பேரும் போகிறீங்கடா. போயிட்டு பார்த்தா ஆல்ரெடி உங்கள் அக்காங்கள்லாம் வந்துட்டு அவங்களுக்கான ப்ளேஸில் வந்து உட்காந்துருக்காங்க. பேங்டன் பாய்ஸ், ரோனா, லோனா, யோனா எல்லாருமே இருக்காங்க. ஸோ நீங்களும் போயிட்டு உங்களோட ப்ளேஸில் வந்து உட்காடுறீங்க. உங்கள் அப்பா வந்து உங்கள் எல்லாரையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு, ரோனா, லோனா, யூனா அண்ட் உங்களை. ஸோ ஜின் வந்து அப்போது இவங்களெல்லாம் எங்களுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்ட்டு அந்த நடந்ததெல்லாம் சொல்லியிருப்பார். ஓகே அப்படின்னு பேசிக்க, எங்கள் விமன் குக்கெல்லாம் வந்துட்டு உங்கள் 3 பேரையும் வச்ச கண்ணு வாங்காமல் வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போது மயிலி, என்னோட முயல் குட்டி ஒருத்தன் கொண்டான்னு சொன்னால அது இருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்ல, எங்கள் குழலி 7 பேர் இருக்காங்க, நீ யாரை சொல்கிற, 7 பேர் அதில் 6ஆவதாக நிற்கிறான் பத்தியா, பிளாக் கலர் இது போட்டுட்டு, அவன் தாண்டி என் முயல் குட்டியை கொன்னான் அப்படிங்கிறா. அப்போ குழலி, சரி விஜய் ஃபீல் பண்ணாத, அந்த முயல் குட்டி போச்சுன்னா என்ன, அதான் அவனுக்கு பக்கத்தில் இன்னொரு முயல் குட்டி ஒன்று இருக்குல்ல, அதை வேணால் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு நம்ம குழலி வந்து சொல்கிறான். அப்போ எங்கள் மயிலி அப்படியே திரும்பி ஒரு முறை, இங்கே பாரு, நானே ஏற்கனவே செம்மகானில் இருக்கேன், நீ காமெடி பண்ணுறேன்னு ஏதாவது பண்ணுறேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் ஒரே சொருகு தான் அப்படிங்கிறா. இங்கே குழலி, அம்மா தாயி, நான் சும்மா தான் சொன்னேன், நீ கோவெல்லாம் படாதம்மா அப்படின்ற மாதிரி இதுங்க பேச. அப்போ வந்து உங்கள் அப்பா வந்து சொல்கிறாரு, உங்களுடைய பயணம் இந்த நாட்டில் முடிகிற வரைக்கும் நீங்கள் 7 பேருமே இங்கேயே வந்து எங்களோட விருந்தாளிகளாக இருந்துக்கலாம், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல, அப்போது ஆரம்பம் வந்துட்டு சரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே வந்துட்டு அவங்க போகிறாங்கடா அவங்களோட ரூமுக்கு. உங்களுக்கெல்லாம் செம்ம ஷாக்கு, என்னடா உங்கள் அப்பா எப்படி சொல்லிட்டாரே அப்படின்ட்டு. அண்ட் இதோட இந்த பாட்டை இங்கே முடிச்சுக்கலாம்டா ஆர்மிஸ். அண்ட் ஸ்டோரி வந்துட்டு இனிமே தான் வந்து ஸ்டார்ட். ஸோ பி கனெக்டட். Annyeong Darmis, bye.